யோனாவுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார். அவனுக்கு நிழல் உண்டாயிருக்கணும், அவனுக்கு மனமடிவு வரக்கூடாது. ரெண்டுமே அவனுக்காக தான் செய்யறார். உங்களுக்கு ஒரு 2 வீலர் கொடுக்குறாரு, உங்களை நல்லா வைக்கணும் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறாரு, உங்களை நல்லா வைக்கணும் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு நல்ல வீடு தராரு, அது உங்களை நல்லா வைக்கணும் தான் கொடுக்குறாரு. எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது தான். கர்த்தர் இடத்துல தான் நம்ம வாங்கணும். அவர் இடத்துல இருந்து வாங்கினா அது நமக்கு பர்மனண்டா இருக்கும். இதான் அந்த ஆமணக்கு செடி. அதை ஓங்கியும் வளர பண்ணுவார். எல்லாமே நல்லா கொடுத்துட்டு வரும்போது இப்ப யோனாவுக்கு எது மேல திரும்ப சந்தோஷப்படுறார்? அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஐயோ பயங்கர மகிழ்ச்சி ஆயிட்டார். ஆனா நல்லா கர்த்தரோட பழகினால நீங்க நல்லா என்ன பண்ணா, இந்த சொல்ற சத்தியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா புதுசோ எதுவோ உன்னை ஒரு பூரிப்புக்குள்ள கொண்டு போகும். Nothing will thrill you except God. தேவ செயல் எப்ப வரும்னா கர்த்தர் கொடுத்ததுல மகிழ்ச்சி இருக்க கூடாது, கர்த்தரில் நாம் மகிழ வேண்டும்.